அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க. ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாங்களா? காலையில் வந்து ஈத் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து இது நான் எடுத்திருந்தது. காலையில் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகா குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, இந்த மாதிரி அரைச்சி இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குறைன்னு அரைச்சிட்டு இந்த 4 சாமானும் அதுக்கப்புறம் நீங்கள் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி பாருங்களேன், தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்போலேருந்து நானும் இது தான் ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஃப்ளேவரோட. காலையில் வந்து இட்லியும் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாம், ஏன்னா நோன்பு முடிஞ்சிருச்சுல, கொஞ்சம் நல்லா சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே மனசுக்கு தோணுது. ஆனால் சாப்பிட்டா சாப்பிட முடிய மாட்டேங்குது. நோன்பு வச்சுட்டு கூட நான் வந்து நல்லா வேலை செய்ய, அதாவது ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க பயங்கரமாக சோம்பேறித்தனமாக இருக்குது. இந்த மாதிரி உங்களில் எத்தனை பேத்துக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள். நோன்பு வச்சுட்டு நல்லா சுறுசுறுன்ட்டு சஹார் ஆகட்டும் இஃப்தியார் ஆகட்டும் வேலை பார்த்தேன். நோன்பு முடிச்சுட்டு அந்த அலுப்பு இன்னும் போகவே மாட்டேங்குது. காலையில் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து சிக்கன் செட்டிநாடு நல்லா காரசாரமாக வச்சு ஒயிட் ரைஸோடு செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கன் செட்டிநாடு செஞ்சுட்டேன். அது கூடால கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி வேலையெல்லாம் இருந்துச்சு. அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இது வந்து வேர்க்கடலை. நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்து வேர்க்கடலை யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது நம்ம சட்டியில் போட்டு வறுத்தா ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து கொஞ்சமாக, இது வந்து கோகோனட் ஆயில் ஊடால இதையும் காமிச்சிருக்கேன் நான். இது காஸ்கோவில் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவனில் வேர்க்கடலை பேக்கிங் ட்ரேயில் போட்டு வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பாருங்களேன், நல்லா சூப்பராக வறுத்த வேர்க்கடலை மாதிரி ஆயிடுது. நம்ம எதுலேயுமே நம்ம சட்னிக்கெலாம் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால சரி இதை செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. உப்பு, சுகரு, அந்த ப்ரௌன் சுகர்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தேன் நோன்பு டைமில். சரின்ட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிடலான்ட்டு. ஒயிட் சுகர் இது வந்து ஸ்வீட் ஏதாவது செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் நான். அது கொஞ்சம் மீதம் இருந்துச்சு, சரி அதையும் கிளிப்பு வச்சுட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் தாங்க வச்சுருந்தேன். இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு சட்னிக்கு இல்லாட்டி உப்புமாக்கு போகாக்கு எல்லாமே டக்குன்னு எடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு தடவை அவனில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சு ஒயிட் ரைஸும் சிக்கன் செட்டிநாடு தாங்க. மினி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.